அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சூரியன் சன்னோட பிளானட் டிரான்சிட். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சனீஸ்வரன் 2 வருஷம், குரு வந்து 1 வருஷம் அந்த ஒரு இடத்துல போய் பிரவேசிக்கிறாருன்னா அந்த 1 வருஷம் அங்கேயே இருப்பார். சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய பெயர்ச்சியை மேற்கொண்டு ஒவ்வொரு ராசியில் அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார். இதை பேஸ் பண்ணி தான் 12 தமிழ் மாதங்கள் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம பேச போகிறது ஆனி மாத ஸ்பெஷாலிட்டி, ஆனி மாதத்தினுடைய சிறப்புகள். 2026 ஆனி மாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டி என்னென்னா, புத்திசாலித்தனமான புதன் வந்து மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன். இந்த புதன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த ராசியில் வந்து சூரியன் வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஆனி அப்படின்னாவே வந்து உங்களுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, உத்தராயண காலகட்டத்தினுடைய கடைசி மாதம், அதாவது 6 மாத காலத்திற்கு சூரியன் கிளாக் வைஸில் வர்றார். உத்தராயண காலம்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது தட்சணாயன காலம். இதுக்கப்புறம் ஆணிக்கு அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து ஆனி, ஆடி, ஆவணி இப்படி போகும்போது அடுத்த 6 மாதம், இப்போ வந்து தை மாதத்துலேருந்து தை 1லேருந்து ஆனி மாதம் எண்டு வரையும் உத்தராயண காலம். இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது மிக சிறப்பாக அமையும். இப்போ திருமணம் போன்ற முகூர்த்த தேதிகள் இந்த உத்தராயண காலத்தில் இருக்கும்போது மிக சிறப்பாக வரும். அதுக்காக நான் வந்து தட்சிணாயன காலத்தில் இருக்கிற முகூர்த்தத்தை குறை சொல்லலை, இது வந்து மிக சிறப்பாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனி மாதம்னா அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஆனி திருமஞ்சனம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது யாருக்கு உகந்த நாள்னா, எம்பெருமான் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் சிவபெருமான். எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களையும் ஆட்டி படைக்கும் அந்த சிவபெருமான் தன்னுடைய 5 சபைகள், அதாவது பொன்னம்பல சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, அந்த மாதிரி தன்னுடைய முதல் சபையான பொன்னம்பல சபை சிதம்பரத்தில் வந்து திருமஞ்சனம் அபிஷேகம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஆனி மாதத்தில் நடக்குது. வருகின்ற இந்த உத்திர நட்சத்திரம் திங்கக்கிழமை வந்து வருது. 22/6, அதாவது ஆனி 6வது நாள் வந்து உத்திர நட்சத்திரம் திங்கக்கிழமை, சிவபெருமானுடைய உகந்த நாளான திங்கட்கிழமை காலையில் வந்து மிக விமர்சையாக வந்து சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய உற்சவரை வெளியே கொண்டு வந்து வச்சு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக அருமையான அபிஷேகம், கண்டினியூஸ் அபிஷேகம் நடக்கும். அதில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அதை வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க. இந்த ஆனி திருமஞ்சனில் அங்கே மட்டும் கிடையாது, எல்லா சிவன் கோயிலையும், ஏன் நம்ம வீட்டில் கூட சிவபெருமானை நினச்சி ஒன்று சின்ன ஒரு பால் பாயசம், இல்லாட்டி பால்னாலேயோ இல்லை பூவினாலேயோ ஒரு சின்ன ஒரு அபிஷேகத்தை பண்ணியோ இல்லை மனசார வேண்டியோ அந்த ஓம் நமச்சிவாயன்னு ஒரு 18 முறை 108 முறை நீங்கள் சொன்னாவே நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் ஒரு 4 முகூர்த்தமும் தேய்பிறையில் ஒரு 2 முகூர்த்தமும் வருது. ஸோ இந்த 17, 18 ஜூன் மாதம் ஒரு 2 முகூர்த்தமும், 24, 25 ஒரு 2 முகூர்த்தமும் வருது. அதே மாதிரி 4ஆம் தேதி 7ஆம் தேதி ஜூலையில் வர்ற 2 முகூர்த்தங்கள். இந்த ஆனி மாதத்தில் வர்ற பௌர்ணமி, முழு பௌர்ணமி பார்த்திங்கன்னா 29/6 ஜூன், அதாவது ஜூன் 29ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது. இப்போ வந்து சங்கடகார சதுர்த்திங்கும் போது 7வது நாள், அதாவது ஜூலை 7 வந்து சங்கடகார சதுர்த்தி. இந்த ஆனி மாதம் மிக அருமையான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.